ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ ஆப். இந்த பை மோட்டோ ஆப் மூலிமா நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 20% ஆஃபர் கிடைக்கும். ப்ராடக்ட் எல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ப்ரைஸ் ரொம்ப லோவாக தான் இருக்குது. இந்த ஆப்புடைய லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு நான் வந்து சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த அரிசியில் செய்கிறதுனால நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையானது மஷ்ரூம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து வாசனைக்காக பட்டை, கிராம்பு, தேவையான அளவு ஆனியன் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அடுத்து 2லேருந்து 3 தக்காளி கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதனால் குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு வந்து ஆயில் விட்டுட்டு நெய் வந்து தேவைப்பட்டால் விட்டுக்கோங்க, வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து வந்து பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சியில் கொஞ்சம், பச்சை மிளகாய் வந்து 2 எசன்ஸ்க்காக, ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சு சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லை மிக்சியில் அரைச்சியும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்து ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் மஷ்ரூம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி இது சேர்த்துக்கலாம். இந்த மஷ்ரூம் வந்து நல்லா ஆனியனில் இல்லை ஆயிலில் ஃப்ரை ஆகும்போது இதில் மசாலா கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகாய் தூள், அடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லாட்ட வேண்டாம். சால்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 15 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டி வரட்டும். வந்ததுக்கப்புறம் வந்து அரிசி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். அரிசி வந்து தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து ஒரு விசில் வர வரைக்கும் மூடி விசில் விட்டுருங்க. இதுக்கப்புறம் சாதம் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இப்படி தான் இருக்கும். இது நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக எல்லாம் கலங்கியானதும் இதோட ஆனியன் ரைத்தா கொஞ்சம் வச்சு சர்வ் பண்ணி சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.